கிறிஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? தகப்பனே தந்தையே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகின்றீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23 அதிகாரம் வசனங்கள் 15-18 வரை. சவுல் தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தார். அப்பொழுது சவுலின் குமாரனாகி யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது கர்த்தர் சாமுவேலை கொண்டு அவர் வீட்டில் எல்லாருக்கும் முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார். ஆனால் அது உடனே கிடைத்ததா? அந்த ராஜாவாகிறதுக்கு பயணம் மிக கடினமான பயணம். சவுல் இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை அறிந்தவுடனே எல்லாருடைய இருதயமும் தாவீதை மேலே இருக்கிறது என்று கண்டவுடனே அவனை கொல்லும்படியாக அவனை துரத்தி ஓடுகிறான். அப்பொழுது காட்டில் இருக்கிற காட்டில் இருக்கிற தாவீதை சந்தித்து யோனத்தான் சொல்கிற வார்த்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அது சவுலுக்கும் தெரியும். கர்த்தரை கொண்டு நான் உமக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவான். அவன் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவன் எனக்கு இருந்திருக்கணும், நீ ராஜாவா இருப்பேன், நான் 2வதா இருப்பேனா? அவன் நிச்சயமாய் தாவீதோடு தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாவீது காட்டிலே இருந்து விட்டான், யோனத்தானோ சவுலோடு போய்விட்டான். நாமும் பல வேளைகளில் இப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு வாக்கு பண்ணிட்டார், இந்த வார்த்தையின்படி வாக்கு பண்ணிட்டார், அது நிச்சயம் நான் நடக்கும் என்று நாம் அறிக்கை எடுக்கிறோம், விசுவாச அறிக்கை சொல்லுகிறோம், மற்ற எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கமா? இல்லை சத்ருவினுடைய செயல்களுக்காக அவன் பிறகாலே போகிறோமா? நம்ம ஒரு தடவை உயிர்த்தாரலுமா? நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நமக்கு வாக்குப்படினது எல்லாம் நிச்சயமாய் நடக்கும். ஆனால் இந்த யோனத்தான் தாவீதுக்கு 2வதா இருந்தானா? இல்லவே இல்லை. அவன் சவுலோடு போனபடினாலே சத்துருக்கள் அவனையும் அவன் தகப்பன் எல்லாரையும் கொண்டு போட்டார்கள் என்ற நேரத்திலே வாசிக்கிறோம். நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அங்கே அதை கர்த்தரை விட்டு நாம் சத்துருவின் பின்னால் போனால் நம்முடைய நிலைமைக்கு விடணும். நாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி சுதந்திரிக்க வேண்டுமானால் நிச்சயம் நாம் கர்த்தரோடே இருக்க வேண்டும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றிப்பா, கொடி நன்றி தகப்பனே. நாளை கூட இவாய் தந்தீங்கப்பா, உங்கள் கிருபப்பா, உங்கள் கிருபை இல்லாட்டி நாங்கள் இல்லைப்பா. எங்கள் ஜீவனை இம்மட்டும் தந்திருக்கிறது நீர் எங்களுக்கு என்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறப்பா, அதை நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி நாங்கள்
கர்த்தாவே. நாங்கள் உண்மையை சார்ந்திருந்து நீர் எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற, நீர் எங்களுக்கென்று வாக்கு பண்ணியதை சுதந்திரிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருடைய கைகளையும் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. உங்களுடைய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடலிடுவீராக. உண்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தாவே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு பண்ணுவீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம். விரோக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்களை பதியேற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தை. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.